வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து லீவ் ஆயிடுச்சு. ஏன்னா மே 1 மகாராஷ்டிரா டே. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து லீவாக இருக்குது. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸுமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. பெரிய அளவுக்கு ஒரு இது பாசிட்டிவ் சைடே போகல. நிஃப்டி 50 பார்த்தா நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ரெக்கவரி கொடுத்து ஃபர்தராக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் தான் முடிஞ்சது. இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு 60-80 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகலை. நல்ல ஒரு லாஸ்ட் மினிட்ல நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து வந்திருக்கு. நேற்று எஃப்ஐ அண்ட் டிஐ டேட்டா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 1792 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து கண்டினியூஸாக பாசிட்டிவ் சைடு தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. நல்ல ஒரு டவுன்ஃபாலும் போகலை, அப்படியே ஃப்ளாட்டாக தான் போயிட்டே இருக்குது. ரீசெண்ட்லி எஃப்ஐ எப்போல்லாம் பை பண்ணிட்டு இருக்காங்க நல்லாவே ஏறும். பட் ரீசெண்டாக ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஏறல. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வார் இஷ்யூ தான். ஸோ இந்தியா எப்போ வேணாலும் வார் பண்ணிவிடுவோம், வாரில் இறங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு வெளில போயிட்டே இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதை விற்றுட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இதாக இருக்குது, பேனிக் மோடில் இருக்குது. ஏன்னா எஃப்ஐடிஐட்ட அந்தளவுக்கு பணம் இருக்கும். பட் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு பணம் கிடையாது. ஸோ அதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி மூவ்மெண்ட் இருக்குங்கிறத. இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு பாசிட்டிவ் சைடு வரல. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு டவுன்ஃபால் போயிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5% வரைக்கும் டவுன்ஃபால் போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்து கொஞ்சம் ஒரு -14 பாயிண்ட்டுங்கிற விதத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவில் வரல, கொஞ்சம் நியர்பை ஃப்ளாட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் போனால் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடு வந்துருச்சு. S&P 500 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் தான் வந்திருக்குது. ஸோ இது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஜிடிபி வந்து டவுன்ஃபாலில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலு. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் நாங்கள் மோஸ்ட்லி இதெல்லாம் எல்லாமே இந்த அன்சர்டனிட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜிடிபி இதெல்லாம் நார்மல் இதுதான். பட் இது இன்னும் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஆகாது. கூடிய விரைவில் இதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வரப்போகிற குவார்ட்டர்லேயும் ஜிடிபி க்ரோத்து டவுனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிசெஷன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொண்டு போக வைக்க மாட்டாங்க. சப்போஸ் ரெசிஷன் யூஎஸ் போகுது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அடி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி செக்டர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டு தான். ஸோ அதில் அடித்தாங்கன்னா நம்மளோட ஐடி செக்டர் எல்லாமே ஒரு பெரிய அளவுக்கு தருமடி விழுவும். அப்படி விழுந்ததுன்னா நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பராக கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுமாரி நம்ம யூஎஸ் மார்க்கெட்டையும் அப்பப்போ ஃபர்தராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டு வந்து டாக்ஸு சிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் தான் இருக்குது. இந்த எஃப்டிஎஸ்சி மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா -10 பாயிண்ட்டு அப்படிங்கிற விதத்தில் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வந்துட்டுருக்கு. ஏன்னா பிஃபோராக நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெக்கவரி ஆகி இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஜப்பான் நிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 406 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற இண்டிசஸ் வந்து அந்தளவுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகலை. சொல்லப்போனால் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஹேங்ஸெங்லாம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸில் தான் இருக்குது. மேபி அங்கே லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதனால் இப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹200 குறைஞ்சிருக்கு. இந்த அக்ஷய திருதி இதுவும் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கோல்டு வந்து டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது. பிஃபோராக பார்த்திங்கன்னா 9200 9300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. முடிஞ்ச வரைக்கும் கோல்டை ஃபிசிக்கலாகவோ இல்லை டிஜிட்டலாக வாங்கி வச்சுட்டே இருங்க. என்ன தான் டவுன்ஃபால் ஆனாலும் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிடும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இது வந்து பெரிய அளவுக்கு ஏறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக ஏறும். அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. எல்லோரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா கோல்டு பக்கம் தான் போயிருக்கு. அது என்ன காரணம் பார்க்கும்போது சிம்பிள் தான். ஏன்னா இப்போ அந்த வார் இஷ்யூங்கிறதுனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஷேர்ஸ்லேயோ மற்ற இதிலையோ போட மாட்டாங்க. எல்லா பணத்தையும் எடுத்து கோல்டில் போட்டுருவாங்க. ஸோ கோல்டில் போடும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஒரு பெரிய க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் கோல்டு அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியன் நாடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இது ஒரே நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 14,000 கோடிக்கு
கோல்டு சேல்ஸ் நடந்திருக்கதா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு இதுக்குள்ள சங்கத்தில் இருப்பாங்களா, அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. போன வருஷம் அக்ஷய திருதியோட இந்த வருஷம் வந்து ஒரு 2000 கோடி அதிகமாக தான் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இன்னும் அதிகமாக இருக்க வேண்டியது, பட் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அது என்ன காரணம்னு பார்க்கும்போது, போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் டு 1500 வந்து ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு இதனால தான் வந்து மக்கள் வந்து வாங்கலை. இவ்வளோ ப்ரைஸ் இருந்துமே கோல்டு வந்து இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்கும் போது இதுவே பெரிய விஷயம். இதே இப்போ இன்னும் டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் கலெக்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிங்க கோல்டு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கலைனாலும் நீங்கள் டிஜிட்டலாக வாங்கலாம். இப்போ உங்கள்கிட்ட 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட 10,000 இல்லை, வெறும் 1000 இருக்குது, வெறும் 500 தான் இருக்குன்னா அதுக்கும் பதிலாக நீங்கள் இடிஎஃபாக வாங்கி வச்சிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிங்க. நீங்கள் ஒரே நாளில் கூட வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டின்னு சொல்லி அப்படி கூட வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணி கோல்டை வந்து நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன். மீன்வைல் நான் சில்வரையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம், இவங்க என்ன சொல்ல தான் செய்வாங்க, யார் செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நான் தெளிவாக இருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கோல்டையும் வாங்கிட்டு இருக்கேன், சில்வரையும் வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இதை கொஞ்சம் வாங்கிக்கிட்டே இருங்க. ஃப்யூச்சருக்கு இது நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் இது. ஓகே, மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். இந்தியா மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 81.3% வரைக்கும் நல்லாவே உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 12.8% வரைக்கும் நல்லாவே உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே இயர் ஆன் இயரில். இதில் டிவிடெண்ட்டாக 50 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா மார்ட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாதிரி ப்ராஜி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q4 ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 56.7% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். பட் என்னென்னா ரெவென்யூ வந்து 15.6% வந்து டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ டவுன் ஆகிடுச்சு, ஆனால் ப்ராஃபிட் வந்து நல்லாவே அப்பில் போயிருக்கு. இது வந்து ப்ராஜி இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் மாட்ரேட்டான ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பஜாஜ் ஃபின்சரோட Q4 ரிசல்ட் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் ரெவென்யூ வந்து 14.2% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 14% வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் ஃபின்சருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ வர ரிசல்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை, ஒரு மாட்ரேட்டான ரிசல்ட்டை தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ணி வாங்கலாம். பட் ஆனுவல் ரிப்போர்ட்டையும் பார்த்திங்கன்னா அதை வச்சுட்டு ஃபர்தராக எந்த ஒரு டிசைட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிபிசிஎலோட ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். இப்போது பிபிசிஎல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பெனி. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. பிஎஸ்யூ கவர்மெண்ட்டோட இது. இதில் என்னென்னா செக்டார் பியோட ஸ்டாக்கோட பி வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. செக்டார் பி பாருங்க 20 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்கோட பி 9.88 தான் இருக்குது. இல்லை டிவிடெண்ட் ஈல்டு வந்து 6.77 இருந்தது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 6.9% இருந்தது. இவங்க வந்து 6.7% சொல்லியிருக்காங்க. இல்லை ROE ROC ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 15 எபோவ் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறக்கூடிய ஸ்டேஜ் தான். இது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அதுமாதிரி டெப்ட் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா 1 பிலோ தான் இருக்குது. 0.75 இருக்குது. அவங்களுக்கு கடன் வந்து இப்போதைக்கு 61,000 கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி கண்டிப்பாக கடன் இருக்கும், கடன் இல்லாமலாம் இல்லை. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமே அவங்க ரெடியூஸ் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து 320 ரூபா இருக்குது. இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 310 ரூபா இருக்குது. ஸோ இன்ட்ரென்சிக் வேல்யூவோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு நியர்பை அந்த வேல்யூ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும்போது அப்போ வாங்கினோம்னா கண்டிப்பாக இது வந்து க்ரோத் ஆகும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 100 இல்லைன்னா 200 மடங்கு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை வேணால் எடுத்து பாருங்கள். பிஃபோராக உள்ள இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் அதுலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சார்ட் போட்டு பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக இப்போதைக்கு இருக்குது. ரெண்டாவது சீப்பர் ப்ரைஸாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பாருங்க இல்லை 240 வந்துச்சு. இந்த 240 ரேஞ்சில் கன்சிடர் பண்ணியிருந்தா கூட இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 310 ஆல்மோஸ்ட்டு சாலிடாக 70 ருபீஸ் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதுவே நல்ல ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு
10 to 20% எப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இன்னும் ஃபர்தராக வெயிட் பண்ணால் இன்னும் நல்லாவே லாங் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். கண்டிப்பாக 100லேருந்து 200 மடங்கு லாபம் கொடுக்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் சரி இயர் ஆன் இயரில் கொஞ்சம் டவுன்ஃபால் தான் ஆயிருக்கு. இந்த டிசம்பர் குவார்ட்டர்லேயே 1,13,000 கோடி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,14,230 கோடி தான் வந்திருக்கு. பிஃபோராக 2024 மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1,16,000 கோடியாக இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடில் தான் சேல்ஸ் போயிருக்கு, டவுனில் தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. இந்த டிசம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3,806 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4,392 கோடியாக வந்திருக்கு. ஆனால் இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது கொஞ்சம் டவுன்ஃபால் தான் இருக்குது. இயர் ஆன் இயரில் 2024 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 4,790 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 4,392 கோடியாக தான் இருக்குது. ஸோ அந்த இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது டவுனு, ஆனால் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அடுத்த வர குவார்ட்டர் நல்லா கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் தோணுது. அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை லோ ப்ரைஸில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுமாரி எர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் போயிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 12 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இதுவே நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. பட் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இப்போதைக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் தான் போயிட்டே இருக்குது. 2023 4,73,000 இருந்தது. மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா 4,48,000 இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4,40,000 வந்திருக்கு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே இருக்குது சேல்ஸு. பட் ப்ராஃபிட்டும் அந்தமாரி பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் திருப்பி ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்குது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ஸில். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. இது வரைக்கும் நெகட்டிவ் இல்லை. பட் இன்வெஸ்டிங்கும் ஃபினான்சிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. மோஸ்ட்லி ஆப்ரேட்டிங் பாசிட்டிவில் இருந்தாலே நம்மளுக்கு ஓகே தான். இன்வெஸ்டிங்கும் ஃபினான்சிங்கும் பாசிட்டிவில் இருந்தால் இன்னும் நம்மளுக்கு டபுள் ஓகே. இன்னும் அதிகமாகவே இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ரொமோட்டர் வந்து கவர்மெண்ட்டோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்கள தான் இருக்காங்க. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 53% இருக்குது. இல்லை எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மற்றபடி பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்ஸை ரொம்ப சீப்பராக இருக்கும்போது கன்சிடர் பண்ணுங்கள். நல்ல லாபம் கிடைக்கும். ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸை ட்ரெண்டை பார்த்துட்டே இருங்க. சீப்பர் ப்ரைஸாக வரும்போது நல்லாவே பை பண்ணிங்க. ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.